Hello friends, welcome to Avantika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்பு கொண்டக்கடலை குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 1/2 கப் கருப்பு கொண்டக்கடலை பிரஷர் குக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 விசில் விட்டுருக்கேன். இது 2 கத்திரிக்காய். இத நான் வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கருப்பாகாம இருக்கிறதுக்காக. and தேவையான அளவு புளி. இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம். சோ இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து நமக்கு எப்பவுமே ஹெல்திங்க. இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது சுண்டலாகவும் சாப்பிடலாம், இல்லை மாதிரி குழம்பு புளியமாகவும் சாப்பிடலாம். இதில் ஹெல்த் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நம்ம எப்போ எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. ஸோ என்னோடய இண்டக்ஷனில் தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். இதில் வந்து நான் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம வெந்தயமும் கடுகும் கருவேப்பிலையும் இப்போ தாளிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ கடுகு போடுறேன். இப்போ கடுகு வெடிச்சதும் இதை நான் கருவேப்பிலை போடுறேன். இப்போது நான் இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்குவோம். அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இதில் நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கத்திரிக்காயும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்குங்க எண்ணெயில். ஸோ இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளிக்கரைசலை விடலாம். ஏன்னா குழம்பு கொதிக்கும் போதே ரெண்டும் இன்னும் நல்லா வெந்துடும். ஸோ இதில் நான் புளிக்கரைசல் விட்டுருக்கேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, பெருங்காய பொடி 3ம் ஆட் பண்ணலாம், உப்பும் சேர்த்து. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், கொதி வந்திருக்கு. இப்போது இதில் நான் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சப்பொடி, தேவையான அளவு சாம்பார் பொடி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே உங்களுக்கு நல்லா வாசனை வந்துடும். இது வந்து இப்போது தண்ணியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு, அதாவது கெட்டியாக வந்த உடனே இந்த ஆயிலெல்லாம் மேலே கலெக்ட் ஆகிடும். அப்போ உங்கள் குழம்பு ரெடின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் மேலே இப்போ தான் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. காயும் நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காய் வெந்தாச்சு, வெங்காயமும் வெந்துருச்சு நல்லா. இப்போது நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க அந்த கருப்பு கொண்டக்கடலையை இதில் போடலாம். பாருங்கள், வேக வச்சு வச்சுருக்க கருப்பு கொண்டக்கடலை நீங்கள் ஒரு 2 விசில் விட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை நான் இதில் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் கொண்டக்கடலை போட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் கூட எதுவும் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த கொண்டக்கடலையும் அந்த காய வச்சு சாப்பிட்றலாம் நீங்கள். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ஏன்னா அந்த குழம்போட இந்த வேக வச்ச கொண்டக்கடலை வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் இன்னும் கூட 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் இப்போ கலெக்ட் ஆகிருக்கு. எண்ணெய் நிறையா வேணுங்கிறவங்க விட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன். இந்த குழம்புக்கெல்லாம் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வேண்டான்னு கெடுதல்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. ஸோ இந்த எண்ணெயெல்லாம் இங்கே கலெக்ட் ஆகிடுச்சு பாருங்க. அதனால் இந்த குழம்பு ரெடின்னு அர்த்தம். ஸோ காயெல்லாமும் நல்லா வெந்திருக்கு. குழம்பும் நல்லா அந்த குழம்பு பதத்துக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை வத்த குழம்பு ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Thank you.